ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதுவரை ஆத்மாவின் இலக்கணங்களை பல்வேறு கோணங்களில் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். ஒருவேளை அர்ஜுனன் கன்வின்ஸ் ஆகலைன்னு வச்சுக்கலாம், சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு புரியல, நான் என்னை உடலாகத்தான் நினைக்கிறேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அதற்குள்ள ஸ்லோகம் தான் இது. இதற்கு அபியுபேத்தியவாதம் என்று பெயர். அதாவது ஒரு பேச்சுக்கு நீங்க சொல்றது சரி உண்மை இல்லை, ஆனாலும் ஒரு பேச்சுக்கு அது உண்மைன்னு எடுத்துப்போம் அப்படின்னு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி கோணத்துல பகவான் பேசுகிறார். ஏன்னா எப்படியாவது அர்ஜுனனுடைய கவலையை போக்க வேண்டும். அவ்வளவு ஒரு கருணை பகவானுக்கு. நண்பர் மட்டுமல்ல, இப்ப குரு அர்ஜுனன் மீது மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவர் மீதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அளப்பரிய கருணை இருக்கிறது. அதனாலதான் அந்த கீதா சாஸ்திரத்தையே உபதேசம் செய்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. ஹே மகாபாஹோ, மகாபாஹோனா என்ன? பெருந்தோளுடையவனே, பெருந்தோள் படைத்த அர்ஜுனா. ஒரு குரு எப்பயுமே சிஷ்யரை உற்சாகப்படுத்த வேண்டும். நீ எதற்குமே லாயக்கில்லை, நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கிறது நல்ல குருவோட அடையாளம் அல்ல. பகவான் ரொம்ப அழகாக காட்டுகிறார். உபனிஷதங்களையும் பல இடத்துல சௌமியா 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 என்று வரும். இனிமையானவனே, நற்பண்புகள் மிக்கவனே, எழுந்திரு அப்படின்னு உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார் குரு. அதாவது சீடனிடத்தில் தன்னம்பிக்கை குறைந்த நேரத்துல அதை விதைப்பது, அவனை உற்சாகப்படுத்துறதுங்கிறது ஒவ்வொரு குருவினுடைய தலையாய ஒரு பண்பு என்பது தெரிகிறது. ஹே மகாபாஹோ, பெருந்தோளுடையவனே. அர்ஜுனனுக்கு அவனுடைய மறந்த இயல்பை நினைவூட்டுகிறார். நீ எப்பேற்பட்ட வீரன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அத்தன்னு சொன்னா ஒருவேளை டாபிக்க மாத்திரார்னு அர்த்தம். ஒருவேளை ஏனம் நித்யஜாத்தம் நித்யம் வா மிருதம் மன்யசே. ஏனம்னா இந்த ஆன்மாவை நீ உடலையே ஆன்மான்னு வச்சுக்கோ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த உடம்பு தான் ஆன்மா, இதுதான் ஆன்மானா என்ன? நான் இந்த உடம்பு தான் எப்பொழுதும் பிறந்து கொண்டிருக்கின்ற அல்லது எப்பொழுதும் இறந்து கொண்டிருக்கின்ற. ஜாத்தம்னா பிறத்தல், மிருத்தம்னா இறத்தல். நித்திய ஜாத்தம்னா எப்போதும் பிறந்து கொண்டே இருக்கு, நித்தியம் மிருத்தம்னா அழிந்து கொண்டே இறந்து கொண்டே இருக்கு. அந்த உடல் தான் நீ அப்படின்னு நினைச்சா கூட ததாபி ஏவம் சோசித்தும் ந அர்ஹசி, இப்படி நீ வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏன்னா இந்த உடலின் இயல்பு என்ன என்பதை புரிந்து கொள் அர்ஜுனா. என் அன்புக்குரியவனே அர்ஜுனா, புரிந்து கொள். இந்த உடல் அப்படிங்கிறது இது இதையே நான் அப்படி நீ நினைத்தால் கூட இந்த உடல் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்துதானே போகும். இந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கத்தானே வேணும். யாருடைய உடலா இருக்கட்டும், பீஷ்மரோட உடலோ, துரோணரோட உடலோ, உன்னுடைய உடலோ, என்னுடைய உடலோ, பேரு தான் வேற வேறையா சொல்லிக்கிறோம். இறந்தார், மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்றோம். சாதாரண மனிதருக்கு காலமானார் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் சிவலோக பிராப்தி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார். அப்புறம் இது மாதிரி விதவிதமா சொல்கிறோம். இயற்கை எய்தினார், ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கலாம் அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன வார்த்தை போட்டாலும் மகா சமாதி அடைந்தார், பரபிரம்மனில் ஒடுங்கினார், என்ன வார்த்தை சொன்னாலும் சரீரம் போய்விட்டது அப்படிங்கிறதானே உண்மை. அது அவதார புருஷர்களான ராமர், கிருஷ்ணர் முதலியோரோட சரீரங்கள் கூட ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல திவ்ய சரீரம் என்று சொன்னால் கூட அந்த ராமர் காலத்துல வாழ்ந்தவர்கள் பார்த்தது போல நம்ம பார்க்கறது இல்லையா இப்போ. பெரிய அவதார புருஷர்கள். அதனாலதான் நம்முடைய பாரத பண்பாட்டிலே நம்ம பார்க்கிறோம். இந்த உண்மையை ரொம்ப எளிதாக நம்ம கடக்கிறோம். எதுனா, இந்த வாழ்க்கையில மரணம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். இது மரணம் என்பது இயற்கை அப்படிங்கறத அந்த உடலின் மரணம், என்னுடைய மரணம் அல்ல. உடல் என்பது கண்டிப்பாக இறந்துதான் போகும் என்பதை மக்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதனாலதான் ஒரு துறவி, ஒரு பெரிய மகான் அவருடைய சரீரத்தை விட்டுட்டா கூட மேக்சிமம் என்ன செய்யறோம், குருனா ரொம்ப ஒரு துக்கமா இருக்கும், அழுவோம், எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்றோம், பிருந்தாவனம் வைக்கிறோமே தவிர அந்த உடம்பையே பத்திரமா போட்டு அதையே பார்த்து அதுதான் எங்க குருநாதர்ன்னு நம்ம சொல்றது இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்க, அக்னிக்கு சமர்ப்பிச்சிடுறோம். அந்த உடல் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போகட்டும், இயற்கைக்கு கொடுத்துடுறோம், ஜலத்துல போட்டுடுறோம், மண்ணுல போட்டு மூடிடுறோம். எப்படியோ அது உரம் ஆகிறது அல்லவா, மற்ற உயிரினங்களுக்கு அன்னம் ஆகிறது. அது எப்படியோ இந்த உடல் டீகம்போஸ் ஆகிறதுக்கு நம்மளே அலோவ் பண்றோம். ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அதாவது இறக்கும் கணத்திற்கு முன்பு வரை என் கண்ணே மணியேன்னு கொஞ்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா எப்போ எடுக்க போறாங்க, பேரே மாறி போயிடுது இல்லையா. நமக்கு நன்றாக தெரியும்
அந்த உடல் வந்து இஸ் நோ மோர் தட் பர்சன் அப்படின்னு. மரணத்தை மிக எளிதாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இது வந்து நம்மளோட இந்தியன் திங்கிங்ல இருக்கக்கூடிய விஷயம். இங்க பகவான் என்ன சொல்றார், உடம்பு தான் நீன்னு நினைச்சா கூட அதை பத்தி எதுக்கு கவலைப்படுற, எப்படி இருந்தாலும் அது நீ கவலைப்பட்டாலும் கவலைப்படாட்டாலும் இந்த உலகம், இந்த உடல் அழியத்தான் போகிறது இல்லையா? நன்றாக தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி எதுக்கு கவலைப்படுற, இந்த க்ஷணம் பிரசன்ட் ஈஸ் பரமாத்மன் என்று சொல்லுவார் ஒரு சுவாமிஜி. இந்த கணம் நம்ம நிறைய நேரம் ஃபியூச்சரை பத்தின கவலையிலேயே வந்து செத்துட்டு இருக்கோம். ஒரு வியாதியும் இல்லை, வந்துருமோ இந்த வியாதி வந்துருமோ, ஜோசியக்காரங்க வேற ஏதாவது சொல்லிடுவாங்க, இந்த ராசிக்கு ஏதாவது வரப்போகிறது, எனக்கோ என் வீட்டில் இருப்பவர்களுக்கோ ஏதாவது அப்படியே வந்து தாங்க முடியாத நோய் வந்துடுமோ, ஏதாவது பிரச்சனை வந்து இந்த உடல் அழிந்துடுமோ, செத்து போயிடுவோமோ செத்து 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 இந்த சாவை பற்றிய பயத்துல ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்கோம். அப்படியா வாழறது? மரணமற்றவன் நீன் இல்லையா உபனிஷத் சொல்கிறது, அமரத்துவம் வாய்ந்தவர்களே தானே கூப்பிடுது. அப்ப வந்து உடலின் கோணத்துல அப்படி சொல்லப்படுகிறது இல்லை. நீ ஒருவேளை இந்த உடம்பு தான் நீன்னு நினைச்சா கூட இதை பத்தி எதுக்கு அர்ஜுனா கவலைப்படுறதுக்கு என்ன விஷயம், பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீ பயப்படுறதுனாலயோ கவலைப்படுறதுனாலயோ இந்த உடலை நீ காப்பாற்றி வைக்க முடியாது. அதோட இயல்பை புரிஞ்சுக்கோ. அது தோன்றியது இல்லையா, என்னைக்கு அது அம்மா வயிற்றுல தோன்றியதோ, பிறந்ததோ, வளர்ந்ததோ, மாற்றமடைந்ததோ, தேய்ந்து கொண்டிருக்கிறதோ, ஒரு நாள் நிச்சயமாக அது மரணம் அடைய போகிறது. அது வீடு மாதிரி, நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வீடு மாதிரி அது நிச்சயமாக ஒரு நாள் அது அழிய போகிறது. அதனால அதை குறித்து நீ வருந்தாதே, கவலைப்படாதே, அந்த இயற்கையை ஏற்றுக்கொள் அப்படின்னு அழகா பகவான் வந்து இந்த இடத்துல சோச்சித்தும் அர்ஹசி, கவலைப்படக்கூடாது. ந அர்ஹசி, சோச்சித்தும்னா கவலைப்படுவதற்கு, ந அர்ஹசி உரியவன் அல்ல. இதை குறிச்சு கவலைப்படாத அர்ஜுனா. எப்படி இருந்தாலும் அழிய போற இந்த உடலை பத்தி ஏன் இவ்வளவு போட்டு அலட்டிக்கிற, யாருடைய உடல்ல தான் நம்ம வந்து பத்திரமா வச்சுக்க முடியும், அப்படி கேட்கிறார் பகவான். தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.